இந்த நகையெல்லாம் நீ வாங்குனதா? ஆமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ கண்டிப்பா அழதான் போற. இதெல்லாம் நகைகளா சொல்லு? இத பார்த்தா பொண்ணுங்களுக்கு செஞ்ச மாதிரியே இல்ல, ஏதோ பைல்வானுக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. இவ்ளோ பெரிய வளையலா? இந்த வளையல ஏதாவது பொண்ணு போட்டானா அவளால கையை தூக்கவே முடியாது. இது என்ன பறவை? ஒரு கிழவி இங்க கூட்டிட்டு வந்தாளே, அந்த கிழவி ஒரு மாந்திரிகத்தை செஞ்சப்பதான் நான் இந்த பறவைய முதல் தடவையா விஜயநகரத்துல பார்த்தேன். ஒருவேளை இது அதே பறவை தானா? அது பறவை தானே, பறக்க விடு. அதுக்கு என்ன தெரியும்? வானத்துல பறக்கும், எப்பயாவது கீழே வரும். இந்த பறவைகளையும் சந்தேகப்படாத. பல மாயங்கள் நிறைஞ்ச ஒரு மாய நகரம் இது. இங்க காத்துல கூட மந்திரம் இருக்கு. மந்திரத்தால என்ன வேணா நடக்கும். இந்த பறவைய நான் அந்த கிழவியோட தான் பார்த்தேன். இதே மாதிரி ஒரு பறவை தான் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கும். அதே மாதிரி இது வேற பறவையா இருக்கலாம். அப்புறம் ஏன் இதை பார்த்த உடனே எனக்கு அதே உணர்வுகள் ஏற்படுது? எனக்கு என்னவோ இது அந்த பறவைன்னு தான் தோணுது. நிச்சயமா இது அதே பறவைதான். வீரா, ஆமா ஆமா, இதுதான் உண்மை. என்ன நீ என்ன சொன்ன? ஐராவதியும் பத்ராமாவும் சேர்ந்து சந்திரகாந்தா மேல செய்வன வச்சிருக்காங்களா? அதனாலதான் அவன் நினைவுகள் போயிடுச்சா? ஆமா ஆமா, அவங்க பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் சந்திரகாந்தாவோட பழைய நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோமேதகத்தால அது முடியுமா? அந்த கல் இருந்துச்சுன்னா சந்திரகாந்தாவோட பழைய நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியுமா? இல்ல, இதை என்னால நம்பவே முடியல. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து என் தோழிக்கு எதிரா சதி வேலை பண்றாங்களா? வா ககனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கோமேதக கல்லை தேடலாம். வா. அந்த கல்லு என்கிட்ட தான் இருந்தது, ஆனா யாரோ அதை திருடிட்டாங்க. அந்த கோமேதகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட சக்திகள் எனக்கு தெரியாது. அந்த கல் என்னை விட்டு போனதுதான் அந்த கல்லால சந்திரகாந்தாவோட நினைவுகளை திரும்ப மீட்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோமேதகம் இல்லன்னா என்ன? நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப நமக்கு அந்த கோமேதகத்தால சந்திரகாந்தாவோட நினைவுகளை திரும்ப வர வைக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சுல்ல? இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ என்ன செய்யலாம் நினைக்கிறோமா? மாய உலகத்தோட பெரிய மந்திரவாதி ஐராவதியோட மோத போறியா? இல்ல சக்திகளுக்கெல்லாம் தலைவியான பத்ரமாவோடையா? வேணாமா, நம்ம 2 பேர் மாயாவிகளோட மோதுறது நம்மளால முடியாது. அப்போ நாம மோதலன்னா வேற யாரு மோதுவா? வீரா, நான் இந்த விஷயத்தை வீரா கிட்ட சொல்லி ஆகணும். அந்த பறவையை நீ விட்டுரு. அதை நீ காயப்படுத்தினா எனக்கு தான் வலிக்கும். எனக்கு பறவைங்கன்னா உயிர். அதை விட்டுரு. பறவைகளுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி சக்திகள் இல்ல. ஆனா அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். அது அன்பால உன்னை தேடி வந்திருக்கலாம். தயவு செஞ்சு அதை தாக்காத. வேணா நில்லு. நீ அதை பார்க்காதது தானாவே இங்க இருந்து போயிடும். உன் நண்பனுக்கு பார்வையை தவிர்க்க சொல்லிக் கொடு. அவனுக்கு விலங்குகள் கிட்ட எப்படி அன்பா இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடு. நீ ஏன் சிரிக்கிற? நீ இதே வசனத்தை முன்னாடி உன் கணவன்கிட்டயும் சொல்லிருக்க, அதனாலதான் சிரிச்ச. இதோ இப்படிதான் நீ அவன்கிட்டயும் சொல்லிருக்க. அப்ப அவனை தாக்க புலி வந்துச்சு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. வேட்டைக்காரனை ஒரு காதலனா மாத்திட்டா. ஆமா, நீதான் அவனுக்கு விலங்குகளை நேசிக்க கத்து கொடுத்த. நீ மட்டும் வராம இருந்திருந்தா கண்டிப்பா உன் புருஷன் அந்த புலியை கொன்னு இருப்பான். என் புருஷன் அவ்வளவு முரடனா என்ன? கொடூரமானவனா? இல்ல, அப்படி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ என் புருஷன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கானு தோணுது. நான் என்ன உன்னை குறை சொன்ன மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? நீ ரொம்ப நல்லவ. உண்மையிலே உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவளா இருப்பா. வீரா, எப்படி இருக்க? பரவாயில்லையா? ஆமா. ஓய்வெடு, ஆரோக்கியமா சாப்பிடு, நிம்மதியா இரு.
வீரா, இப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியல. அம்மா கூடயும் கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணு. வா, விஜயநகர் பாதுகாப்பு ஏற்பாடை பத்தி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும். போலாமா? சரிம்மா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, போலாம். இது என்ன பொடி? இது வரைக்கும் சந்திரகாந்தாவுக்கு நடந்த எல்லா கெட்டதுக்கும் இவங்க தான் காரணமா? இனி வீராவுக்கு காதலி வேணும்னா அவங்க அம்மா கிட்ட மோதட்டுமே. ஐயோ, என் முத்திரை எங்க போச்சு? இனி நான் அரண்மனைக்குள்ள எப்படி போவேன்? வீரர்களே, நான் அரண்மனைக்குள்ள போய் ஆகணும். வெளிநகரத்துல இருந்து வரவங்களுக்கு அனுமதி கிடையாது. அட, வெளியால் நீதான். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க வெளியே காவலுக்கு இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க தானே வெளியாள். நான் உள்ள இருக்கிறவன். நான் உமாங், சந்திரகாந்தாவுக்கும் வீராவுக்கும் நண்பன். என்ன உள்ள போக விடுங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்க வச்சிருக்கிற முத்திரை உங்ககிட்ட இருக்கணுமே. உள்ள எல்லார்கிட்டயும் முத்திரை இருக்கு, உங்ககிட்ட அது இல்ல. அப்படின்னா நீ போய் சொல்ற. ஒருவேளை நீ வெளிநகரத்து ஓட்டுறனா? எங்க பாரு, தேவையில்லாம உன்னோட மூளைக்கு வேலை கொடுக்காத. அத ரொம்ப போட்டு கசக்காத. நான் தான் உமாங். அப்புறம் எங்கிட்ட கூட முத்திரை இருந்துச்சு, ஆனா எங்கேயோ விழுந்துருச்சு. வீரா கிட்ட வேற முத்திரை வாங்கிப்பேன். ஆனா நான் இப்ப உள்ள போய் வீரா கிட்ட பேசியே ஆகணும். என்ன கொஞ்சம் உள்ள போக விடுங்க. ஒரு தடவை சொன்னதுதான், உள்ள போக முடியாது. உள்ள விட மாட்டீங்களா? வீரர்களே, நீங்க 2 பேரும் பண்றது பெரிய தப்பு. இப்ப பாருங்க, எனக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்பட போகுது, உமாங்குக்குள்ள இருக்கிற சக்தி வெளியே வர போகுது. நீங்க பண்ணது ரொம்ப சரியில்லை. நான் உங்க 2 பேரையும் நாயாக்க போறேன். அக்கும் பக்கும் ஹக்கும், நாயா மாறிடுங்க. பாத்தீங்களா? இப்ப என் பின்னாடி வாலாட்டிட்டு வாங்க. நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன், நீங்க பின்னாடி வந்துகிட்டே இருங்க. வாங்க. நான் இப்படி வந்துடும் போலியே. நில்லுங்க, என் பின்னாடி வராதீங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்னாச்சு? தேஜ், இவங்க 2 பேரும் என்ன பின்னாடி துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்து. இங்க இருந்து போங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. போயிட்டாங்களா? தேஜ், நான் வீரா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா என் முத்திரை எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதனால இவங்க 2 பேரும் என்ன உள்ள விடல. ஒன்றும் பிரச்சனை இல்ல, என் கூட வா. இங்க வா. இனி யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க. உங்க உண்மையான வடிவத்துக்கு வந்துருங்க. ஏன் முன்னாடி வடிவத்தை மாத்த தேவையில்லை சித்தி. உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன எப்படி தெரிஞ்சது? உனக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சே. ஆமா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. காலையிலேயே நான் பழைய சந்திரகாந்தாவா மாறிட்டேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆமா சித்தி, இன்னைக்கு காலையில எழுந்ததுமே எனக்கு என்னோட நினைவுகள் திரும்ப வந்துருச்சு. ஆமா சித்தி. வா. அம்மா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் பையன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஒரு காலத்துல என் மகன் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான். இப்ப அவன் மாறிட்டான். எனக்கு அதே அன்பு திரும்ப வேணும். வா. குடி. உனக்கு ரொம்ப பிடிச்ச பால். குடி. அம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமே இல்ல வீரா, சொல்லு. நீ இப்போ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்க. எல்லாம் நலம். எல்லாம் நலம்தான். ஆனா நீ நல்லா இல்லையே. சரி, அதை விடு. இப்ப பாலை குடி. குடு. இன்னைக்கு என் கையாலேயே உனக்கு நான் பால் தரேன். குடி.
உமங் எதுக்கு கை காட்டுறான்? சந்திரகாந்தாவை பத்தி ஏதாவது சொல்ல வரானா? அம்மா, ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துருச்சு. நான் சீக்கிரம் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் பையன் என் கையை விட்டு போயிட்டான். எல்லாம் உங்க அருளால தான் விஷ்ணு பகவானே. என் பொண்ணோட நினைவுகள் திரும்ப வந்துடுச்சு. அந்த கோமேதகத்தோட வேலை நடந்துருச்சு. ஆமா சித்தி, நீங்க தூக்கி எறிஞ்ச கோமேதக கல் என் நெத்தியில பட்டதும் அடுத்த நொடியே என் நினைவுகள் திரும்பிடுச்சு. ஆனா நான் தான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க சூழ்ச்சிக்காரங்க முன்னாடி எனக்கு நினைவுகள் வராத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். அப்பதான் எதிரிகளோட கவனம் செதறும். ஒவ்வொரு நொடியும் என்ன தாக்கறதுக்காகவே தயாரா இருந்த கவனம் செதறிடுச்சு. அதுதான் தேவை சித்தி. விஜயநகரத்துல ஒரே ஒரு மாவீரன் தான், வீரா. அவனும் ஆயுதத்தை கீழே போட்டுட்டான். அவன் என்ன செய்யறான், என்ன செய்ய போறான், அவனோட ஒவ்வொரு அடியையும் கவனிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வீரா பேரளவுல தான் அவன் வீரன். அவனுக்கு ஒரு முகம் இல்ல, 2 முகம் இருக்கு. அவன் வெளியில நடிக்கிறான். அவன் காதல் ஒரு நாடகம். என்னை எப்படியாவது கவரணும்னு பாக்குறான். பொய் மேல பொய் சொல்றான். இப்ப பாத்தீங்களா, பொய் சொல்லி சொல்லி உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆமா சந்திரகாந்தா, அவன் அப்படிதான். அந்த கோமேதகத்தை அவன் கிட்ட வாங்குறதுக்காக நான் அவன் கிட்ட மோதினேன். அவன் எப்படியாவது அந்த கோமேதகத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சான். என்ன? ஆமா, மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனே அவன் தான். உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள சூழ்ச்சி நிறைஞ்சவன். நீ சொல்லு, நீ அந்த கோயிலுக்கு ஏன் போன? ஐராவதி தான் கூட்டிட்டு போனா. பூஜை பண்றதுக்காக போனோம். போய் மாய உலகத்தோட கதவு திறந்தோம். அந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அசுரம் எங்களை தடுத்து நிறுத்தினா. அப்புறம் அவன் எங்க கிட்ட உள்ள போகணும்னா தைத்தியாசுரம் இங்க இருந்து எடுத்துட்டு போன ஆதிசேஷனோட சட்டைய எடுத்துட்டு வரணும்னு சொன்னான். அப்புறம் நானு, ஐராவதி, பத்ரா அம்மா 3 பேரும் பாம்பு சட்டையை எடுக்க காட்டுக்குள்ள போனோம். அங்க விஷ்ணு பகவான் எனக்கு வழி காட்டினாரு. மோகினி வடிவத்தை எனக்கு காட்டினாரு. அவர் மோகினி வடிவம் எடுத்து பஸ்மாசுரனை அழிச்ச கதை எனக்கு தெரிஞ்சது. பஸ்மாசுரன் சிவனோட அருளை பெற்றவன். அவன் எந்த பொருள் மேல கைய வச்சாலும் அந்த பொருள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் முன்னாடி ஆடினாரு. அப்படியே ஆடி ஆடி அவரோட கையை எடுத்து தலையில வச்சாரு. அதே மாதிரி ஆடின பஸ்மாசுரனும் அவன் தலையில கைய வச்சு சாம்பல் ஆயிட்டான். தைத்தியாசுரனுக்கும் அதுதான் முடிவு. விஷ்ணுவோட அருளால நான் அந்த தைத்தியாசுரனை அழிச்சிட்டேன். அப்புறம் ஆதிசேஷனுடைய சட்டையை எடுத்துட்டு வந்து மாய உலகத்தோட அசுரம் கிட்ட கொடுத்தோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு. மாயாவால அடையக்கூடிய 7 கட்டங்கள்ல முத கட்டம் தான் அது. அப்ப முத கட்டத்தை நான் தாண்டிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஐராவதி அவ என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டா. சத்தியம் பண்ணு. உனக்கு உள்ள என்ன கிடைச்சாலும் அது எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். நான் சத்தியம் பண்றேன். உள்ள எனக்கு எது கிடைச்சாலும் நான் அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன். ரத்தத்தோட ரத்தத்தை கலந்து நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ரத்த சத்தியமா? சந்திரகாந்தா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ ரத்த சத்தியம் பண்ணதுனால மாய உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 7 கட்டங்களையும் தாண்டி உனக்கு என்ன கிடைச்சாலும் அதெல்லாம் ஐராவதிக்கு சொந்தமாயிடும். அப்பனா நிச்சயமா அந்த மாயவாள் ஐராவதிக்கு சொந்தமாயிடும். உமங், எதுக்கு அப்படி சைகை காமிச்ச? எதுவா இருந்தாலும் நேரா சொல்லிருக்கலாமே. நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. என் தோழியோட நினைவுகள் போயிடுச்சு. எல்லாம் நிரந்தரமா போயிடுச்சு. நிரந்தரமா எதுவும் போகல. சந்திரகாந்தாவோட நினைவுகள் சீக்கிரமே திரும்ப வந்துடும். வரும்னு சொல்ற. ஆனா எப்ப வரும்னு தெரியலையே. இன்னும் வரல. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க 2 பேரும் தான். யார் அவங்க? உமாங், அப்படி செஞ்சது யார்? என்கிட்ட அவங்க பேரை சொல்லு. அவங்க தலையை நான் வெட்டிடுறேன். அப்படின்னா போய் தலையை வெட்டு. உங்க அம்மாவும் அந்த பத்ரா அம்மாவும் தான். உமாங், என்ன முட்டாள் மாதிரி உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். உங்க அம்மாவும் பத்ராமாவும் சேர்ந்து சந்திரகாந்தாவுக்கு செய்வன வச்சிருக்காங்க. ராகுதேவனை வர வச்சு பண்ணிருக்காங்க. அதனாலதான் சந்திரகாந்தாவோட நினைவுகள்லாம் போயிடுச்சு. சந்திரகாந்தாவோட இந்த நிலைமைக்கு அந்த 2 மாயாவிகளும் தான் காரணம். உமாங், நான் அமைதியா நிக்கிறதுனால நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சுக்காத. என் அம்மா சந்திரகாந்தாவுக்கு ஏன் அப்படி பண்ணணும் சொல்லு. ஏன்னா அம்மாவுக்கு சந்திரகாந்தா தேவை. அவளை அவங்க தேவையா? சந்திரகாந்தா தேவையா? புரியலையே. அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, என் அம்மாவுக்கு எதிராக உன் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் ஏன் வந்துச்சு? மனசுல வரல, காதுல விழுந்துச்சு. கெகனாதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். வீரா, சந்திரகாந்தாவோட உயிருக்கு ஆபத்து.
எல்லாத்துக்கும் அந்த மாயாவிங்க தான் காரணம். இப்ப அவளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அது நீ மட்டும்தான். வீரா, அவளை காப்பாத்து வீரா. ககனா, அட, வீரா. சித்தி, இந்த ரத்த சத்தியத்தை முறிக்க ஏதாவது வழி இருக்கணும். நான் உனக்கு கடவுளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலையே, அந்த கெட்ட ராணிக்கு தானே சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இறைவனா இருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருவார் சந்திரகாந்தா. ஆனா இந்த ரத்த சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? நம்மளோட மரணத்தை நாமளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி. இப்ப நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தலனா நீ நீ என்ன பண்ணிருக்க சந்திரகாந்தா? சித்தி, இந்த சத்தியம் பண்ணும்போது நான் சுயநினைவிலேயே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா இதுக்கும் வழி இருக்கும். அப்ப எனக்கு அதை தவிர வேற எந்த வழியும் தெரியல சித்தி. எங்க அம்மாவோட சத்தியம், என்னோட சபதம், உங்களோட உயிர் எல்லாமே வீணா போயிடும் சித்தி. எல்லாமே வீணா போயிடும். இல்ல சந்திரகாந்தா, உங்க அம்மாவோட சத்தியம் நிச்சயமா வீணா போகாது. இந்த ரத்த சத்தியத்தை முறிக்க ஏதாவது வழி இருந்தா அதை நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். சந்திரகாந்தா, நான் கிளம்புறேன். இப்ப என்னோட தாரா உருவமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே உன்னை பார்க்க வந்தா நான் வேற உருவத்துல தான் வரணும். சந்திரகாந்தா, உனக்கு தெரியுமா வீரா ரொம்ப கோபத்தில் இருக்காரு. என்ன? ககனா, எழுது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் அம்மாவை பத்தியும் பத்திரமாவை பத்தியும் அப்படி பேசியிருப்ப. சொல்ல, சந்திரகாந்தாவுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சது எங்க அம்மா தாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சொல்ல வீரா. ககனா, எனக்கு நல்லா தெரியும் உன் உச்சில இருந்து பாதம் வரைக்கும் விஷம் தான் இருக்கு. அந்த விஷத்தை நீ ஏன் அரண்மனைக்குள்ள பாய்ச்சுற? வீரா, நான் என்ன கேட்டேனோ அததான் சொன்னேன். வீரா, நிறுத்து. போதும். வீரா, நான் சொல்றது கேளு, என்ன கொண்டுடாத. அவங்க என்ன கேட்டாங்களோ அததான் நான் சொன்னேன். இப்ப நான் சொல்றது உண்மை. அது உண்மையோ இல்ல பொய்யோ, நீ வீணா என்னையும் என் அம்மாவையும் மோத வைக்கிற. வீரா, நான் ஒரு அம்மாவா இருந்துட்டு நான் இப்படி ஒரு வேலையை பண்ணுவேனா? என் வயித்துல குழந்தை இருக்கு. சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை இப்படி போய் சொன்ன இந்த கத்திய உன் வயித்துக்குள்ளேயே இறக்கிடுவேன். எனக்கு நல்லா தெரியும் உன் நோக்கம் என்னங்கிறது தெரியும். சந்திரகாந்தாவும் என்னையும் பிரிக்க வந்திருக்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில சண்டையை உருவாக்கி பையன் கையால அம்மாவை கொல்லணும் தானே இங்க வந்திருக்க. இந்த ராஜ்யத்தை ஆளலாம் நினைக்கிறியா? சொல்லு. இல்ல என் மனசை ஆள வந்திருக்கியா? நல்லா கேட்டுக்கோ. நீ என்னதான் கணக்கு போட்டாலும் சரி, நான் என் அம்மாவை எதிர்க்க போறதே இல்லை. நீ சந்திரகாந்தாவோட இடத்த பிடிக்க போறதும் இல்லை. நீ இந்த அரண்மனையில ராணியா மட்டும் இல்லை, பணிப்பெண்ணா கூட ஆக முடியாது. கிளம்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, இல்லனா செத்துடுவேன். இந்த மாளிகையிலேயே கொடுமையா சாவ. புரிஞ்சுதா? நீ என்ன சொன்ன? நீ பெரிய புத்திசாலியா? ககனா, நான் சந்திரகாந்தாவை மட்டும்தான் காதலிக்கிறேன். எங்க காதலை விட்டு விலகிரு. என்கிட்ட இருந்தோம் விலகிரு. வீரர்களே, வீரா, நான் சொல்றது கேளு. இவளை இழுத்துட்டு போங்க. எல்லைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருங்க. நம்ம எல்லையில இவன் நிழல் கூட படக்கூடாது. ஓடிட்டு போங்க. வீரா, நான் சொல்றது கேளு. வீரா, வீரா, நான் சொல்றது. வீரா, வீராவோட இதயம் உனக்கு தேவையா? நடக்காது. வீராவோட இதயம் ஒருத்திக்காக தான் துடிக்கும். அவளுக்காக துடிக்கிறதையும் நிறுத்தும். அவதான் சந்திரகாந்தா. என்ன ஆச்சுன்னா? உமங், 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 உனக்கு ஒண்ணும் இல்லையே? உன்னுடைய மூக்கு, உன்னோட கண்கள் ஏன் இப்படி நிறம் மாறிடுச்சு? உன்னை நான் வெறுக்கிறேன். நீ என்ன பேசுற? கொன்னுருவேன், வெட்டிருவேன். உமங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னையே தடுக்கிறியா? என்ன தடுக்க வந்துட்டியா? கொன்னுருவேன் உன்னை. உமாங், நீ என்ன பண்ற? நீயா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். நீ சூரிய நகரத்துக்கு வராம இருந்திருந்தா, இவளை காதலிக்காம இருந்திருந்தா, நான் இந்த விஜயநகரத்துக்கு வந்திருக்க வேண்டி இருக்காது. எல்லாம் உன் தப்புதான்.
உங்க 2 பேரால தான் என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. உங்க 2 பேரையும் விட மாட்டேன். கொன்னுருவேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்க 2 பேரையும் விட மாட்டேன். என்ன விடு. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் இப்படி பண்றான்? என்னன்னு தெரியல. யாரோ ஏதோ மந்திரம் பண்ணிருக்காங்க. நீ கவலைப்படாத. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். இங்க என்னதான் நடக்குது? எனக்கு நெருங்கினவங்களுக்கு திடீர்னு என்னதான் நடக்குது? திடீர்னு ஏன் விலகி போறாங்க? இப்ப உமாங்குக்கு இப்படி ஒருவேளை இந்த எல்லாத்துக்கும் பின்னால ஐராவதியும் வீராவும் இருக்காங்களா என்ன? ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மோசமான சூனியக்காரங்க. உமாங்குக்கு என்ன ஆச்சு?